ஐஸ்கிரீம் விற்கும் பேய். ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. அதுக்கு என்னப்பா, தாராளமா தரேன். ஆனா பாட்டி, எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதனால என்ன, கவலைப்படாத, நான் உனக்கு இலவசமாவே ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொன்ன ஐஸ்கிரீம் பாட்டி ஜக்கு காகத்துக்கு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துச்சு. பிறகு அங்கிருந்து அந்த ஐஸ்கிரீம் பாட்டி கிளம்பிட்டாங்க. ஜக்கு காகமும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல ஜக்குவோட அம்மா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஜக்கு, என்னடா இது, இந்த ஐஸ்கிரீம் உனக்கு யாரு கொடுத்தா? அம்மா, இங்க ஒரு பாட்டி ஐஸ்கிரீம் கொண்டு வந்தாங்க. அவங்க எனக்கு இந்த ஐஸ்கிரீமை இலவசமா கொடுத்தாங்கம்மா. ஜக்கு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு? சரி சரி, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கு, நீ வெளியே விளையாடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. குழந்தை ஜக்குவோ ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தான். திடீர்னு அந்த ஐஸ்கிரீம் ஒரு பெரிய பலூனா மாறிடுச்சு. அந்த பலூன் ஜக்குவை மேல் நோக்கி இழுத்துக்கிட்டு போச்சு. இதனால குழந்தை ஜக்கு ரொம்ப பயந்து போயிட்டான். ஐயோ, என்ன நடக்குது இங்க? இந்த பலூன் என்ன எங்க தூக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க. ஆனா ஜக்குவோட சத்தம் காட்டுல இருக்கிற எந்த பறவைகளுக்குமே கேட்கல. அப்படியே அந்த பலூன் ஜக்குவை ஒரு ஐஸ்கிரீம் வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த வீட்டுக்கு போனதுமே ஜக்கு அப்படியே மறைஞ்சு போயிட்டான். ஜக்கு இங்க தானே விளையாடிக்கிட்டு இருந்தான், எங்க போயிட்டான்? அவன் நண்பர்களை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. தான் பையன் இன்னும் வீட்டுக்கு வராததுனால ராணிக்காகவும் ரொம்ப பயந்துடுச்சு. பிறகு ஜக்குவை தேடி ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே குழந்தை ஜக்கு கிடைக்கல. இதனால ராணிக்காகவும் ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஐஸ்கிரீம் பாட்டி ஒரு கூடை நிறைய ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தை, உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா நான் ஐஸ்கிரீமை இலவசமா தரேன். அப்படியா பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஸ்கிரீம் பாட்டி குழந்தை சாராவுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சாங்க. சாராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த ஐஸ்கிரீம் ஒரு பெரிய பலூனா மாறிடுச்சு. அந்த பலூன் சாராவை மேல் நோக்கி இழுத்துக்கிட்டே போச்சு. சாரா, என்ன இது, எதுக்காக இவ்வளவு உயரத்துக்கு போற? கீழே வா, கீழே விழுந்தனா உனக்கு அடிபட்டுரும். அம்மா, இந்த பலூன் தாமா என்ன இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு போச்சு, என்னால கீழே வர முடியலம்மா. அம்மா, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆனா அந்த பலூன் குழந்தை சாராவை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஐயோ, யாராச்சும் வாங்க, என் குழந்தைய யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்க. மீனுக்குருவியோட சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் வேகமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள குழந்தை சாரா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா. என் குழந்தைய யாராச்சும் காப்பாத்துங்க, என் குழந்தை வீட்டு முன்னாடி நின்னுதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, திடீர்னு பறந்து போயிட்டா. மீனு, நம்ம காட்டுல கொஞ்ச நாளா ஏதோ வித்தியாசமா நடக்குது மீனு. நேத்துக்கு என்னோட ஜக்குவும் வீட்டு முன்னாடி நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னும் என் ஜக்கு என் வீட்டுக்கு வரல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அதே நேரத்துல அந்த பலூன் குழந்தை சாராவை ஐஸ்கிரீம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. மீனு, அந்த ஐஸ்கிரீம் விற்கிற பாட்டி என்னைக்கு நம்ம காட்டுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து ஒவ்வொரு பறவையா காணாம போய்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு அந்த பாட்டியை பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். மறுநாள் காலையில அந்த ஐஸ்கிரீம் பாட்டி வழக்கம் போல கூடை நிறைய ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம். இந்த சத்தத்தை கேட்ட பறவைகள் அந்த ஐஸ்கிரீம் பாட்டிய வழிமறிச்சு நின்னாங்க. ஹே கிழவி, நீ இந்த காட்டுக்கு வந்த அப்புறம் தான் எல்லாமே வித்தியாசமா நடக்குது. ஒவ்வொரு நாளும் எங்க காட்டுல இருந்த பறவைகள் காணாம போறாங்க. நீ ஒழுங்கா சொல்லிடு, எங்க குழந்தைங்களை எல்லாம் நீங்க எங்க வச்சிருக்க? புராண, இந்த கிழவி இப்படி கேட்டா சொல்ல மாட்டா. இந்த ஐஸ்கிரீம் கூடையில தான் ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி அந்த ஐஸ்கிரீம் கூடைய வாங்குச்சு. உடனே அந்த ஐஸ்கிரீம் பாட்டி ஒரு பெரிய பேயா மாறிட்டாங்க. ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். உங்க காட்டுக்கு அழிவு நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் பாட்டி மறைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ நண்பர்களே, என்ன இது? எப்படியாச்சும் இந்த சூனியக்காரி கிளவிக்கிட்ட இருந்து நம்ம காட்டை நம்ம காப்பாத்தியே ஆகணும், இல்லைன்னா இது எல்லாரையுமே சாகடிச்சிடும்.
அந்த நேரத்துல மிட்டு கிளியோட கையில இருந்த ஐஸ்கிரீம் கூட மறுபடியும் ஒரு பெரிய பலூனா மாற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பலூன் மிட்டு கிளிய மேல் நோக்கி இழுத்துச்சு. ஐயோ நண்பர்களே, என்ன காப்பாத்துங்க, இந்த பலூன் என்ன தூக்கிட்டு போகுது, என்ன காப்பாத்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பறவைகளும் ஒரு கயிற்றால மிட்டு கிளிய பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா மீனுக்குருவியால அந்த கயிற்றை பிடிக்க முடியல. ஆனா அந்த கயிறு ராணி காகத்தையும் புறாவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ நண்பர்களே, இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறேன். நம்ம கதை இத்தோட முடிஞ்சது. கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது? ஏதாச்சும் பண்ணி என் நண்பர்களை நான் காப்பாற்றியே ஆகணுமே. மந்திரவாதி பாபாவால தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியும். இப்பவே அவர்கிட்ட போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாபாவோட குகையை நோக்கி பறந்து போச்சு. பாபா, நம்ம காடு ரொம்ப ஆபத்துல இருக்கு. நீங்க தான் நம்ம காட்டையும் காட்டுல இருக்கிற பறவைகளையும் காப்பாத்தி ஆகணும். குருவி, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு, அப்பதான் எனக்கு அதுக்கான தீர்வை சொல்ல முடியும். உடனே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் பாபா கிட்ட சொல்லுச்சு. ஓ, இதுதான் நடந்துச்சா? ஒரு சூனிய காட்டுல வாழ்ற சூனியக்கார கிழவியோட வேலை தான். எல்லா பறவைகளையும் நீ காப்பாத்தணும்னா அந்த சூனியக்கார கிழவிய நீ எரிச்சாகணும். அப்படி எரிச்சு சாம்பலாக்குனாதான் உன்னால மற்ற பறவைகள் எல்லாரையும் காப்பாத்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சூரியக்கார கிழவி மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த கிழவியை எரிச்சாகணும். அவங்களோட சேர்த்து நீயும் இறந்து போயிடுவ. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னைக்கு தான் எல்லா பறவைகளையும் அந்த சூனியக்கார கிழவி பலி கொடுக்கும். சீக்கிரம், சூனியக்கார காட்டுல ஒரு ஐஸ்கிரீம் வீட்டில் தான் அந்த கிழவி இருக்கா. சீக்கிரம் போ. உடனே மீனுக்குருவி பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப வேகமா சூனியக்கார காட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, அம்மா நீங்க வந்துட்டீங்களா? நீங்க இல்லாம நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அந்த பலூன் தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுடுச்சுமா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வாங்கம்மா, நாம இங்க இருந்து போயிடலாம். அம்மாவும் இங்க தண்டா மாட்டி இருக்கேன். நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த பேய் தான் நம்ம எல்லாரையும் இங்க பிடிச்சு வச்சிருக்கு. அந்த நேரத்துல அந்த சூனியக்கார பேய் மறுபடியும் பறவைகள் முன்னாடி வர ஆரம்பிச்சது. உங்க எல்லாரோட கதையும் இன்னைக்கு முடிய போகுது. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. உங்க எல்லாரையும் நான் பலி கொடுத்தேன்னா என்னோட சக்தி இன்னும் அதிகமாகும். அந்த நேரத்துல மீனுக்குருவி ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் வீட்டுக்கு வந்துச்சு. ஏ சூனியக்கார கிழவி, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. என் நண்பர்களை உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் மந்திரத்தை உச்சரிச்சேன். நீங்க எல்லாரும் ஒரு நொடியில இந்த இடத்துலயே சாம்பல் ஆகிடுவீங்க. அத நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த தீப்பந்தத்தை அந்த மந்திர கிழவி மேல போட்டுச்சு. உடனே சூனியக்கார கிழவி மேல நெருப்பு முழுவதுமா பத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஆ, நெருப்பு நெருப்பு நெருப்பு, உங்க யாரையும் நான் விடவே மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன். ஆனா அந்த சூரியக்கார கிழவி அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டா. எல்லா பறவைகளும் ரொம்ப பத்திரமா அந்த ஐஸ்கிரீம் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. மீனு, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். உன்னோட தைரியம் தான் எங்களை காப்பாத்துச்சு. எல்லா குருவிகளும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. மாமரமும் தாய்க்குருவியும். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஏழை குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவிக்கு 5 குழந்தைங்க இருந்தாங்க. பசங்களா வாங்க, உங்களுக்கான உணவு தயாராகிடுச்சு. சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. அம்மா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரொம்ப வாசனையா இருக்கு. பசங்களா, உங்களுக்காக தான் உங்களுக்கு பிடிச்ச ரொட்டி பண்ணியிருக்கேன். அம்மா, கோதுமையோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சேம்மா. இந்த ரொட்டி பண்ற அளவு காசு ஏதுமா? சாரா, நான் மாம்பழங்களை மார்க்கெட்ல வித்துட்டு வரும்போது ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல மரம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. நான் மரம் எடுத்து கொடுத்ததுல அவங்க எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த காசுல தான் உங்களுக்காக கோதுமை வாங்கிட்டு வந்து ரொட்டி செய்யறேன். அம்மா, நீங்க எங்களுக்காக காஞ்ச தானியங்களை கொடுத்த நேரமும் நாங்க சந்தோஷமாதாம்மா இருந்தோம். நீங்க இப்ப ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். மகளே சாரா, நான் உங்களோட அம்மா. அம்மா தான் குழந்தைக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்படுவாங்க? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் இந்த ரொட்டியை சாப்பிடுங்க, இல்லைன்னா சூடாறிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்கு அந்த ரொட்டியை பகிர்ந்து கொடுத்துச்சு.
பிறகு மீனுக்குருவி இன்னொரு ரொட்டியை எடுத்து தனக்கு சொந்தமான மாமரத்தோட கீழே வச்சுது. என் அன்பான மாமரமே, நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, இன்னைக்கு உனக்காக நான் ரொட்டி கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட சிறகுகளால அந்த மாமரத்தை வருடி விட்டுச்சு. பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் மீனுக்குருவியோட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி அந்த காட்டில் வந்த நாள்ல இருந்து அந்த மாமரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. அதில் கிடைக்கிற மாம்பழங்களை மார்க்கெட்டில் விற்று அதன் மூலமாக தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்துச்சு. ஒரு நாள் காலையில் மீனுக்குருவி தன்னோட மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, ஏம்மா தினமும் இந்த மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறீங்க? ஒரு நாள் தண்ணீர் ஊற்றலைன்னா ஒன்றும் ஆகாதுமா. மகளே சாரா, நாம தினமும் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். அது மாதிரி தான் மரங்களுக்கும் தினமும் பசி எடுக்கும். அவங்களுக்கு நாம தினமும் சாப்பாடும் தண்ணீரும் வைக்கிறது ரொம்ப அவசியம். அந்த காட்டில் காலுங்கிற ஒரு பணக்கார காகம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகம் கஷ்டப்படுற பறவைகள் கிட்ட நைஸா பேசி அவங்களோட வீடை தனக்கு சொந்தமாக்குறத வழக்கமா வச்சிருந்துச்சு. நாள் காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, இதுக்காக உன் 5 பெண் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? இந்த வீட்டை நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன், அதை வச்சு நீ வசதியா வாழலாமே. முதலாளி ஐயா, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நான் என் வீட்டை விற்க மாட்டேன். இது என் கணவரோட நினைவா இருக்கிற வீடு. நான் எந்த சூழ்நிலையிலையும் என்னோட வீட்டை விற்க மாட்டேன். தயவு செஞ்சு சும்மா சும்மா வீட்டை விற்கிறதுக்காக இங்க வராதீங்க. இப்போ கொடுத்தாதான் உன்னோட வீட்டை நான் நல்ல விலைக்கு வாங்கிப்பேன். நீ கஷ்டம்னு என்கிட்ட வரும்போது நான் விலை குறைவாக தான் வாங்கிப்பேன். பாரு, நீ என்னைக்காச்சும் இந்த வீட்டை எனக்கு தான் விற்க போற அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவியோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல திடீர்னு ரொம்ப கனமழையும் காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, இது மழைக்காலம் இல்லையே, இந்த நேரத்துல எதுக்காக இப்படி காற்றும் மழையும் வீசுது? ஆனா ஏம்மா, மழை பெய்யறது நல்லது தானே? மழை பெஞ்சாதானே நமக்கு நிறைய உணவு கிடைக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்பதான் நம்மளோட மாமரத்துல நிறைய மாம்பழங்களும் பூக்களும் வந்திருக்கு. இந்த மழையிலையும் காற்றிலையும் எல்லா பழங்களும் பூக்களும் வீணா போயிடும். ஆனா அம்மா, நம்மளால எப்படிமா இந்த மழையை நிறுத்த முடியும்? நம்மளால இந்த மழையை நிறுத்த முடியாதுமா. ஆனா நம்மளோட மாம்பழங்களை பாதுகாக்கலாம். நீ தங்கச்சிகளை பார்த்துக்கோ, அம்மா இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு பெரிய டார்பாலை எடுத்துக்கிட்டு மாமரத்தை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு மீனுக்குருவி அந்த மாமரம் முழுவதும் ரொம்ப பாதுகாப்பா டார்பாலால மூடி வச்சது. இந்த சமயத்துல வானத்துல இருந்து எதிர்பாராத விதமா கடுமையான மின்னல் வந்துச்சு. இந்த மின்னல் தாக்குனதுல அப்பாவி மீனுக்குருவி வேகமா கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. திடீர்னு தன்னோட அம்மா இறந்து போனதுனால 5 குழந்தைங்களும் அனாதையாகிட்டாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம வீட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க யாரும் தான் அம்மா இல்லாததுனால வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. ஹே குழந்தைங்களா, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த வீடு எனக்கு சொந்தம். முதலாளி ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இது எங்களுக்கு சொந்தமான வீடு. நாங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? நீங்க எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நான் போலீஸ்ல புகார் செய்வேன். ஹே குருவி, நீ வயசுக்கு ஏத்த மாதிரி இல்ல, ரொம்ப பேசுற. நான் இந்த காட்டிலேயே ரொம்ப பணக்காரன். எந்த போலீஸ் வந்தாலும் நான் காசை கொடுத்து சரி செய்திடுவேன். உங்களால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்ன காலுக்காக 5 குழந்தைங்களையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. பிறகு வீட்டை பூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்பாவி குருவிகள் எங்க போறதுன்னே தெரியாம அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க. கடவுளே, இன்னும் எங்களுக்கு எவ்வளோ சோதனையை தான் வச்சிருக்க. முதல்ல எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பறிச்ச, இப்ப எங்க அம்மாவும் இல்ல. நான் என் தங்கச்சிங்க கூட இப்ப எங்க போறதுன்னே தெரியல. அக்கா, எல்லாத்துக்கும் இந்த மாமரம் தாங்க காரணம். இந்த மரம் மட்டும் இல்லைன்னா நம்ம அம்மா நம்ம வீட்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அம்மா மின்னல்
பாக்கியம் இருந்திருக்க மாட்டாங்க என்ன சொல்லி அழுதுகிட்டே அந்த 5 சகோதரிகளும் மாமரத்தோட அடிவாரத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த மாமரம் கண் விழிச்சு அந்த குருவி குழந்தைங்களை பார்த்துச்சு. என் அன்பான குழந்தைகளே, எழுந்துறீங்க. யாரு யாரு பேசுனது? யார் நீங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க. குழந்தைகளே, பயப்படாதீங்க. நான் தான் மாமரம். அவங்கள எதுவும் செய்ய மாட்டேன். என்ன மரம் பேசுதா? உன்னால பேச முடியுமா? ஆமா, என்னால பேச முடியும். நான் ஒரு மாய மரம். உங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அமரமே, நானும் என் தங்கச்சிகளும் இப்ப தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் வேணும். கண்டிப்பா குழந்தைங்களா, என்னால செய்ய முடியும். ஆனா நான் ராத்திரி மட்டும்தான் வீடா இருப்பேன். பகல்ல மறுபடியும் மாமரமா மாறிடுவேன் அப்படின்னு சொன்ன மாமரம் ஒரு அழகான மாம்பழ வீடா மாறுச்சு. இந்த வீட்டுக்குள்ள சோனு குருவி தன் தங்கச்சிங்க கூட ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த மாம்பழ வீடு மறுபடியும் மாமரமா மாறிடுச்சு. மாமரமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ராத்திரி முழுவதும் நானும் என் தங்கச்சியும் ரொம்ப நிம்மதியா தூங்கணும். எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க. கவலைப்படாதீங்க குழந்தைங்களே, உங்களுக்கு பிடிச்ச சுவையான உணவுப் பொருட்களை நான் சாப்பிட தரேன் அப்படின்னு சொன்ன மாமரம் அந்த குருவி குழந்தைங்களுக்கு சுவையான உணவுகளை சாப்பிட கொடுத்துச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போச்சு. அந்த மாமரம் குருவி குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிச்சு. ஒரு நாள் ராத்திரி காலுக்காகவும் அந்த பக்கமா வந்துச்சு. அது அந்த மாம்பழ வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன இது, காலையில இந்த இடத்துல மாமரம் நிக்குது. இரவு ஆனா மாம்பழம் வீடா மாறிடுது. அப்படி இந்த வீட்டுக்குள்ள யாரு தான் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள மீனுவோட குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அட, இந்த மீனுக்குருவியோட குழந்தைங்க தான் இங்க இருக்கா? இவங்களுக்கு ஏதோ மந்திர வித்தை தெரியும் போல இருக்கு. இப்பவே அவங்க கிட்ட போய் இது மாதிரி இன்னொரு வீட கேட்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட அடியாட்கள் கூட அந்த மாம்பழ வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. ஹே சின்ன குருவி, ஒழுங்கு மரியாதையா நீ எப்படி இந்த மாம்பழ வீட்டை வர வச்சேங்கிற மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு காலுக்காகவும் அந்த குருவி குழந்தைங்களை மிரட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல அந்த மாம்பழ வீட்டில் இருந்து நிறைய மாம்பழங்கள் எல்லா காகங்கள் மேலேயும் விழ ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாம காலுக்காகவும் அந்த மாம்பழ வீட்டில் இருந்து ஓடியே போயிடுச்சு. அன்னையிலிருந்து மீனுக்குருவியோட குழந்தைங்க ரொம்ப நிம்மதியா அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கல்பனா, திருமலை, ஸ்னேகா, அபிஷேக், விக்கி, விசு, ட்ரயாஸ், யசோதா, சந்திரா, அன்பு, ஹரி, தனுஸ்ரீ, சபிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஷிகா, புகழினி, அஷ்மிதா ஸ்ரீ, மோகித், ஹவுஷித், நிலா, ஜீவா, ரக்ஷித், ஹாசினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதுசன், தர்ஷன், சாகித்யா, ஐரா, பூர்வஜா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஷாஜினி, பிரீத்தி, நீங்க அம்மா பேச்ச கேட்டு சமத்து பிள்ளையா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். கில்டா, கதோஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.